ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவியோடைய விவாகரத்து விஷயம் என்னன்றது தான் இந்த வீடியோக்கான பின்னணியில் இருக்க போதுங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சில பேர் இதை காசிப்ஸ் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் இது உண்மையாக நடந்துகிட்ருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப நல நீதிமன்றத்தை ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவருடைய ஒய்ஃப் ஆர்த்தியோட அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த சமீப காலகட்டமாக இவங்க நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படத்தை நிறைய படத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஆர்த்தியோடைய அம்மா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெயம் ரவி ஒய்ஃபோட அம்மா மாமியார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான கதைகளும் இவங்க தான் சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் ஜெயம் ரவிக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் கொஞ்சம் கிளாஷ் இருக்குது அப்படின்றதால வந்து பார்த்திங்கன்னா மாமியாருக்கு ஸோ இதனால் விவாகரத்து அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வெளிவட்டாரங்களில் பேச்சு வந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக இவர் இப்போ நடிச்சிருக்கக்கூடிய சைரன் என்ற படத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் தயாரிச்சிருப்பாங்க, இவங்களுடைய மாமியார். ஸோ இந்த விஷயத்துக்கு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் சண்டையும் சச்சரவும் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் இதுக்கு ஆர்த்தி சைடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிப்ளையும் அவங்க கொடுக்க கிடையாது. அதாவது டிவோர்ஸ் அப்படின்ற விஷயத்தை நடக்குது அப்படின்ற ஒரு பேச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே கிடையாது. பட் ரீசெண்டாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோரிஸ்லாம் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜெயம் படம் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி 21 வருஷம் ஆகிடுச்சுலாம். ஸோ அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடலோட வரிகள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது காதல் என்பது வார்த்தை அல்ல வாழ்க்கை அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டு போயா அப்படின்ற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது 2 நாள்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான டிக் 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 அப்படின்ற இந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி 6 வருஷமாக ஆயிடுச்சுங்களா. இந்த படம் தான் அவங்களுக்கு ஜெயம் ரவி சார் நடித்ததுலேயே ரொம்பவே பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை கிட்டத்தட்ட 48 முறைக்கும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பார்த்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணி இந்த படத்தில் நடித்தவங்க அவங்களோட கோ ஆக்டர்ஸ் அதாவது டைரக்டர்ஸ் கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டேக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவரோட பையனும் டேக் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதுலேருந்தே தெரியுது இவங்க எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் நல்லா தான் ஸ்மூத்தாக போயிட்டுருக்காங்க. இந்த காசிப்ஸ் அப்படின்ற விஷயம் பத்திரிகையில் எழுதக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற விஷயம் பெருமளவு போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயம் இதை பற்றி ஜெயம் ரவி ஆகட்டும் இல்லை ஆர்த்தி ரவி ஆகட்டும் பெருசாக எதுவுமே கண்டுக்கலான்ற விஷயம் தான் நமக்கு இங்கே தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.